நம்முடைய அவயங்களை பாவத்துக்கு என்று ஒப்பே கொடுக்க கூடாதா? ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. எதுக்கு விடாதுன்றாரு? நம்முடைய சரீரத்தை பாவத்துக்கு விடாதீங்க. எதிரி ஒருத்தர் இருக்கிறான், நீங்க என்ன பண்ணாதீங்க, அவனுக்கிட்ட நம்முடைய சரீரத்தை விடவே விடாதீங்க. அப்போ நம்மளுடைய சிந்தனையில என்ன இருக்கணும்னா, இது என்னுடைய, இப்ப இருக்கிறோம் பாருங்க, இங்க வாழ்ந்து இருக்கிறோம் பாருங்க, இது என்னுடைய இடம் அல்ல. என்னுடைய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகம் பேசப்பட்டிருக்கும். சரி, அப்படியே தொடர்ந்து போலாம். போதுமா? முடிச்சுக்கலாமா? எறும்பை பத்தி இன்னும் கொஞ்சம் போலாமா? படிக்கலாமா? சரி. இன்னொரு வகை எறும்பு இருக்குதுங்க. அந்த எறும்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வீடே இல்லை. அது என்ன பண்ணனா, சுத்தினே இருக்கும் டெய்லி. காலையில இருந்து சூரியன் வந்த முதல் சூரியன் அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் நடந்து போயினே இருக்குமா. சூரியன் அஸ்தமனம் ஆன பின்பு அதோடைய உடம்ப கூண்டு மதி கட்டிக்கும். உடும்பியே கூண்டு மதி கட்டிக்கினா அந்த உடம்புக்குள்ள சின்ன சிட்டி எறும்புகள், அப்புறமா அந்த ராணின்னு ஒரு எறும்பு இருக்கும், அதை பத்தி பின்னாடி படிக்கலாம். அந்த எறும்புக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கும். அதோடைய உடம்பு தான் வீடு. தனியாக என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா வீடு இல்லை. நைட்டும் ராத்திரி முடிஞ்ச உடனே திருப்பி கூண்டு கழிச்சிடும். திருப்பி தொடர்ந்து நான் பாத்தீங்கன்னா திருப்பி நடந்துன்னு போவோம். திருப்பி நைட் ஆன உடனே, ராத்திரி ஆன உடனே அதே தன்னுடைய சரீரத்தை கூண்டு மதி கட்டிக்கும். அது வாழ்க்கை முழுவதும் சுத்தினே இருக்கும். ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி எங்கன்னா பைபிள்ல நடந்திருக்குதான்? வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமே இல்லை. க்ளூ கொடுக்குற பழைய ஏற்பாடு. சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குற மோசஸ். வனாந்திர பயணத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவன் நிரந்தரமான இடமே கிடையாது. சுத்தினே இருக்கிறாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க, திருப்பி மேகம் புறப்பட்ட உடனே திருப்பி சுத்துறாங்க, சுத்தினே இருந்தாங்க. இது கூண்டு எப்படி கட்டுவான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கை இன்னொரு கையை பிடிக்கும். எறும்பு ஒரு எறும்பு இன்னொரு எறும்போட கையை பிடிச்சிக்கும். ராத்திரி முழுசும் அப்படியேதான் இருக்குங்களா. ஒவ்வொரு எறும்பும் இன்னொரு எறும்போட கையை பிடிச்சி அதே என்ன பண்ணிக்கோனா தன்னுடைய உடம்பே வீடு மதி கட்டிக்கொள்ளும். இந்த மாதிரி இருக்குமா, வீடு மதி கட்டிக்கின்னு உள்ள என்ன பண்ணிக்கோன்னு பாத்தீங்கன்னா, உள்ள அதோடைய மத்த சின்ன எறும்பு, ராணி எறும்புலாம் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கோ. அப்ப இந்த எறும்பு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இது என்னுடைய வீடு அல்ல. அப்போ என்னுடைய வாழ்க்கை நான் பயணம் தான், நான் சுத்தினே தான் இருக்குவேன். புரிஞ்சுச்சா இது எறும்புக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆனா வசனம் எனக்கு சொல்லி கொடுத்தோம், நான் கேட்கவே மாட்டேன் இருக்கிறேன். வசனம் தெளிவா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி நம்மளுடைய குடியிருப்பு இல்லன்னு தெளிவா சொல்லுது. நம்ம இருக்கிறதே நிரந்தரம் கிடையாது, தாத்காலிகம் தான். நம்மளுடைய வேலையை சுத்தின் தான் இருக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. என்ன இல்லீங்களா? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்ல. எறும்புக்கு புரியுது, இது என்னுடைய இடம் இல்ல. காலையில எந்திரிச்சுன்னா என்ன பண்ணோம்? டென்ட்டை கழட்டிட்டு கிளம்பி போனோம். ஒரு இடத்துல தங்காது.